சீடர்கள் அமர்ந்திருந்த சபையிலே புத்த பெருமான் ஒரு கயிற்றை கொண்டு வருகின்றார். கயிற்றை கொண்டு வந்து 3 முடிச்சுகளை போடுகின்றார். முடிச்சுக்கு போடப்பட்ட அந்த கயிற்றை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்று அந்த சீடர்களும் கேட்கிறார். அதற்கு சீடர்கள், கயிற்றுடைய இயல்பு தன்மையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாறாக முடிச்சுகள் போடப்பட்டிருப்பதனால் கயிற்றுடைய வெளித்தோட்டத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு புத்த பெருமான், இந்த கயிற்றுடைய 2 முனைகளிலும் இறுக்கமாக இழுப்பதனால் இந்த கயிற்றினுடைய முடிச்சுக்களை அவிழ்க்க முடியுமா என்று கேட்கின்றார். அதற்கு சீடர்கள், கயிற்றை எவ்வாறு இழுப்பதனால் கயிறு மென்மேலும் இறுகி அந்த கயிற்றினை நாங்கள் அவிழ்க்க முடியாது போகும் என்று கூறினார்கள். அதற்கு புத்த பெருமான், அந்த முடிச்சுக்களை எவ்வாறு அவிழ்க்க முடியும் என்று கேட்க, சீடர்கள் அந்த முடிச்சுக்கள் போடப்பட்டிருக்கின்ற விதத்தை நன்றாக அவதானித்து அது எவ்வாறு போடப்பட்டிருக்கின்ற இந்த விதத்தினை விளங்கிக் கொண்டு ஒவ்வொரு முடிச்சுக்களாக அவிழ்க்க வேண்டும், அவ்வாறு அவிழ்த்தால் இந்த முடிச்சுக்களை அவிழ்க்க முடியும் என்று கூறினார்கள். அதற்கு புத்த பெருமான், கயிற்றுடைய முடிச்சுக்களை அவிழ்க்கின்ற பொழுது எவ்வாறு கயிற்றுடைய இயல்பு தன்மை மீள பெறப்படுகின்றதோ அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை கயிற்றுடைய முடிச்சுக்கள் அவிழ்ப்பது போன்று எம் வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நன்றாக அவதானித்து பிரச்சனைகளுடைய காரண கருத்தாக்களை நாங்கள் விளங்கிக் கொண்டு ஒவ்வொன்றாக அந்த பிரச்சனைக்கு நாங்கள் விடுபடுவதற்கு முன்வர வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தல் வழங்கினார். ஒட்டுமொத்தத்தில் எம் வாழ்க்கை ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கயிற்றுடைய முடிச்சுக்களை அவிழ்ப்பது போன்று திறமையாக கையாண்டு பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும்.